அனைவருக்கும் வணக்கம். இந்த டிவிகே கட்சி என்னதான் பண்ணுச்சுன்னு தெரில. அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே போதும் நீ வரைக்கும் போட்டு அடின்னு அடிக்கிறார். அது ஏன்றது எனக்கும் தெரில. எல்லாரையும் போல தான் கட்சி அவரும் ஆரம்பித்தார். இப்போது நான் சொல்லிடுறேன், நான் தாவேக்கா கிடையாது, நான் வேறு கட்சி. இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கோம், அவர் விஜயண்ணா உம்முன்னு தான் இருப்பேன் கம்முன்னு தான் இருப்பேன்னா அவர் இருக்கார். அவரும் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாரு. அவர் பேசலைன்னா இந்த நக்கல் பண்ணுறவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கலாம் ஒன்று சொல்லலை. கட்சியுடைய நிலைப்பாட்டு என்ன இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது, அவரும் ஏதாவது ஒன்று பண்ணணும். அவரும் ஒரு அரங்கத்துக்குள்ளே நின்று பேசிவிட்டு அவரும் ஒரு மாதம் அந்த மாதிரியே அவர் பேசிக்கிட்டே போயிடுறாரு. நம்ம ஒரு டைலாக் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவரை ஏன் போட்டு இந்த அடி அடிக்கணும்? அவருக்கு எல்லாரையும் போல ஆசை இருக்கும்ல, நம்மளும் கட்சி தொடங்கணும், நம்மளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். அப்படி தானே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது, அதுபோல் அதுவும் ஒரு கட்சி. அவ்வளவு தான். தேர்தலில் பார்த்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது, எத்தனை சீட்டு எடுக்கிறாங்க, இந்த அவரை சுற்றி நிற்கிற ரசிகர்கள் கூட்டம்லாம் அதெல்லாம் ஓட்டாக மாறுதா, இல்லை ரசிகர்களாக நின்று விசில் அடிச்சுவிட்டு அப்படியே தலைவான் கத்திவிட்டு அப்படியே போகிறாங்களா இல்லைன்றதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அவரை போட்டு இந்த இவ்வளோ அடி அடிக்கணும்? அவர் கட்சி ஆரம்பித்து அவருக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்ததுலேருந்து அதை வச்சு அப்படியே ட்ரெண்டாக்கி அதை அந்த விசில் சின்னத்தை வர நக்கல் பண்ணுறது, அது என்ன இருக்குது? எல்லாருக்கும் சின்னம் கொடுக்குற மாதிரி தான் இது ஒன்றாங்க. யாரும் யாருடைய சின்னத்தையும் நக்கல் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்குன்னு சின்னம் கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்க எப்படி வெற்றி பெறுறாங்க. ஒருவேளை அவருடைய சின்னமோடு அவர் கை கொடுக்கலாம். அது தேர்தல் வரட்டும். இப்போ நம்ம நக்கல் பண்ணுறோம். ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் ஒரு 20 எம்எல்ஏ எடுத்துட்டார். அப்போது என்ன பண்ணுறது? அவர் எடுக்கலை அடுத்த விஷயம். ஆனால் எடுத்துட்டா அப்போது நம்ம நக்கல் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ நானுமே 2-3 வீடியோக்கள் பேசியிருக்கேன் விஜய் அண்ணா பற்றி. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் பேசுகிறேன். மற்ற அவர் ஒரு கொள்கையும் வைக்கலை, கோட்பாடும் வைக்கலை. அவர் ஒரு சில விஷயங்களுக்கு இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், நான் அந்த மாதிரி தான் நான் என்னுடைய கருத்தை தான் கேட்டணும் இல்லையா. ஆனால் அவர் நக்கல் பண்ணக்கூடாது, யாரையும் நக்கல் பண்ணலாம் கூடாது. இப்போ அவர் என்டிஏ கூட்டணியில் சேரணும்னு எனக்கும் ஆசை இருந்தது. ஆனால் அவர் சேரலை. ஆனால் வருவார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இல்லை. ஆனால் அவர் தனியாக நிற்கிறேன், எனக்கு மக்கள் சக்தி இருக்குன்னு போனார். ஆனால் அதுக்கு முன்னாடி கூட்டணி வருவான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் வரலை. இப்போ கூட்டணி வராமல் இருக்கவும் எனக்கு மக்கள் தான் சக்தி அப்படின்னு போயிட்டார். அந்த மக்கள் சக்தியை 2026 தேர்தலில் பார்த்துருவோம். அதுக்காக அவரை தனிப்பட்ட முறையிலாம் அடிக்க வேணாம். அது ரொம்ப தவறு. யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களுடைய மனசு புண்படும்ல, அதுக்காக அது வேணாம். நன்றி, வணக்கம்.